கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று தடுத்து தரும் தம்பி வட்ட தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற வட்ட செயலாளர் சிறப்பு நிலைக்கு ஆரம்ப ஊதியத்தில் வைத்துக் கொள்வது, அதை உடனடியாக நம்மளை இ பீரியட் என்னும் 4ஆம் நிலைக்கு இணையான அரசுகளாக ஆக்க வேண்டும். கோரிக்கை 1. 2, கிராம உதவியாளர்களுக்கு அரசு ஆணையன் 362 படி வருகின்ற ஊதியத்தில் 25% கருணை அடிப்படையில் கிராம உதவியாளருக்கு பணி வழங்கினார்கள். அதை அவர் வழியில் வந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த இதை பறித்து விட்டார்கள். எங்களுடைய குடும்பம் இப்போ ஒரு 700 பேர் தெருவில் நிற்காங்க. ஐயா கொடுத்ததை மகன் பறிச்சிட்டார். யாரோ சொல்லுவாங்கல்ல, இது இந்த நியாயத்தெல்லாம் வந்து கேட்கறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வீதியில் நிற்கோம். அடுத்தால சிபிஎஸ்ன்னு ஒரு தொகையை மாதம் சம்பளத்தில் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிபிஎஸ்ங்கிற பிரிக்க தொகையை எங்கள் ஆளுக்கு இறந்தது இந்த தமிழக அரசு வழங்குறது இல்லை. அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் வழங்கவில்லை. அதை உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு ஓஏ பதவி உயர்வு, விஏ பதவி உயர்வு ரெண்டிலையும் வந்து 20% பணி உயர்வு வழங்குதாங்க. அதை வந்து 50% பதவி உயர்வு செய்ய வேண்டும். கிராம உதவியாளர்கள் புதியதாக 2299 கிராம உதவியாளர் எடுப்பதாக அரசாங்கம் உத்தரவிட்டது. வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் 4/12/2024 மாலை 5:30 மணிக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலையும் 13/12/24 மாலை அமைதியான முறை இந்த அம்ச கோரிக்கையை வச்சு நாங்கள் வந்து இப்போது பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக அதுலேயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் மாநில தலைவர் முன்னிலையில் நாங்கள் அனைவருமே உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு ஏற்ப எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளருக்கு வழங்கிடுங்க. கிராம உதவியாளருக்கு 4ஆம் நிலை இணையான டிபிடி ஊதியம் வழங்கிடுங்க. 50% பதவி உயர்வு உடனடியாக வழங்கிடுங்க. கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணியை உடனடியாக வழங்கிடுங்க. அரசாணை 33 திருத்தம் செய். உடனடியாக திருத்தம் செய். ரத்து செய். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய். அமல்படுத்து. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து. பறிக்காதே. கிராம உதவியாளர் பெற்று வந்த சலுகைகளை இறந்துவிட்ட கிராம உதவியாளருக்கும் ஜிபிஎஸ் திட்ட பண பயனை வழங்கிடுங்க. ஒன்றுபட்ட எங்கள் முன்னே கோரிக்கைகள் இணையட்டும். வஞ்சிக்காதே நிரப்பிடுங்க. கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடுங்க. ஒன்றுபடுவோம், வெற்றி கிட்டு வரை. தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளருக்கு வழங்கிடு. வரைமுறைப்படுத்த காலமுறையத்தை உடனே வழங்கிடு. கிராம உதவி உடனடியாக வழங்கிடு. கிராம உதவியாளருக்கு வழங்கிடு. கருணை அடிப்படை அரசாணை 33 திருத்தம் செய். ரத்து செய். பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து. பறிக்காதே. பெற்று வந்த சலுகைகளை பறிக்காதே. வழங்கிடு. இறந்துவிட்ட கிராம உதவியாளர்களை ஜிபிஎஸ் திட்டம் பணத்தை பணையிட வழங்கிடு. ஒன்றுபட்டு எங்கள் முன்னே ஆவண